வணக்கம் நண்பர்களே, உங்களை தலையரங்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆர்க்கிடெக்ட், சொத்துடைமை மேம்பாட்டாளர், தொழில்துறை பிரபலம், சமூக சேவையாளர் என 44 ஆண்டுகால அனுபவத்தோடு தான் ஈடுபட்ட துறையில் மிக நேர்த்தியாக வலம் வரும் பிரமுகர் டத்தோ பி. காசி. அவர் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கங்க டத்தோ. வணக்கம். சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. முதலில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் டத்தோ. காரணம் என்னவென்றால், இந்த ஆர்க்கிடெக்ட் துறையில் பேம் கிங்டன் லூ என கூறப்படும் மிக உயரிய விருது உங்களுக்கு அண்மையில் வழங்கப்பட்டது. இந்த துறையில் மிக சிறிய எண்ணிக்கையிலான இந்தியர்கள் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த துறையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கின்றீர்கள். காரணம் என்னவென்றால், இந்த 44 ஆண்டு காலமாக நீங்கள் அதில் ஒரு ஆர்க்கிடெக்டாக இருந்து அதன் பிறகு அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்க்கிடெக்ட் மலேசியாவுக்கே நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்று, ஆசிய ரீதியிலும் தலைமை பொறுப்பை ஏற்று, அந்த துறையிலே பிறகு மேம்பாட்டாளராக, சொத்துடைமை மேம்பாட்டாளராக உருவாகி ஒரு பிரபல பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியினுடைய நிறுவனராகவும் இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த அடைந்த சாதனைக்கெல்லாம் அங்கீகரிக்கும் வகையில் தான் இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆக நீங்கள் சிறு வயதிலே இந்த ஆர்க்கிடெக்ட் துறையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? யாராவது உந்துதலாக இருந்தார்களா? எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது யாரும் கேட்டாங்கன்னா, ஆம்பிஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா, ஒன்று லா இல்லைன்னா ஆர்க்கிடெக்சர் என்று சொல்லுவேன். அந்த காலத்தில் ஆர்க்கிடெக்சருங்கிறது ஒரு புது ஃபீல். அதனால் எனக்கு அதில் ஒரு ஆர்வம். நான் அப்பர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்கோலாம்பனங்க டெக்னிக்கில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ மெரிட்டில் ஆளுங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஃபார்ம் 5 எக்ஸாமுக்கு அப்போவே நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படித்தேன். பியூர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்தாலும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் சர்வேயிங் அதெல்லாம் அப்போவே படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்க்கிடெக்சர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நாட்டில் ரொம்ப குறைச்ச. இங்கே 3 காலேஜில் தான் ஆர்க்கிடெக்சர் இருந்தது. அதுவும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். 95% ஆர்க்கிடெக்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் தான் படித்து வந்தார்கள். அப்போ நம்மளுக்கு அப்பா ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் தான். அப்போ பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காலத்தில் எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் 2 காலேஜ் இருக்குது, அது ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்க்கிடெக்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நான் நியூ டெல்லிக்கு அப்ளை பண்ணி எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு. அதெல்லாம் தொடர்ந்தேன். ஸோ அப்படி தான் நீங்கள் அங்கே போனதுங்க. ஆனால் இதில் அப்போ உங்களுக்கு தானாகவே ஒரு ஆர்வம்னு சொல்லாங்களா? உங்களுக்கு யாருமே உங்களுக்கு உந்துதல் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் வந்தது. அதில் இப்போ அங்கே போய் படிக்கணுன்ற அடிப்படையில் நீங்கள் போய் இந்தியாவில் உங்களுடைய மேற்கல்வியை தொடர்ந்தீர்கள். அந்த வகையில் இதில் ஒரு 40 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த துறையில் ஈடுபட்டு பல்வேறு நிலைகளை அடைந்து வந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இப்பொழுது பார்க்கும்போது நமக்கு என்ன புள்ளி விவரம் காட்டுகிறது என்றால், இந்தியர்களுடைய ஈடுபாடு இந்த ஆர்க்கிடெக்ட் துறையில் மிகவும் குறைவு என்பதை நாம் அறிகின்றோம். அந்த அடிப்படையில் இந்திய இளைஞர்கள் இந்த துறையில் ஈடுபட வேண்டும் என நீங்கள் ஊக்குவிப்பீர்களா? அப்படி அவர்கள் அதில் நுழைந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் என்னவாக இருக்குங்க? இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில், இன்றைக்கி மட்டும் இல்லை, 40 வருஷமாக ஆர்க்கிடெக்சரில் இந்தியர்கள் ஈடுபாடு ரொம்ப குறைச்ச. ஒரு 1% 2% தான் இருப்போம் அவ்வளோதான் ஆர்க்கிடெக்சரில். மற்ற துறைகளில் பார்த்திங்கன்னாக்கா, லா, இன்ஜினியரிங்கை பார்த்திங்கன்னா இந்தியர்கள் ரொம்ப இருப்பாங்க. இந்த துறையில் குறைச்ச. அதுக்கு என்ன காரணம்னா 2-3 காரணம் இருக்கிறது. ஒன்று இந்த துறைக்கு வர்றதுக்கு ஆர்க்கிடெக்சரோட டெஃபினேஷனே ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் பில்டிங். ஆர்ட்டும் இருக்கணும், சயின்ஸும் இருக்கணும். அது ரொம்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த துறையில் ஆர்வமும் இருக்காது, அதை பற்றி ரொம்பவும் தெரியாது. அதனால் ஆளுங்க இந்த துறைக்கு வர்றது ரொம்ப குறைச்ச. இப்போ தான் பல காலேஜில் வாய்ப்பு கிடைக்கிது. அந்த காலத்தில் அந்த வாய்ப்பும் இல்லை. 2வது, ப்ராஜெக்ட் பண்ணணும்னாக்க ரொம்ப ஆளுங்க கன்சல்டன்சியில் தான் இருக்காங்க. கன்சல்டன்சியில் கிளைண்ட்ஸ் பார்த்து ப்ராஜெக்ட் கிடைக்கிறது அது இன்னொரு சிரமம். ஒன்று அரசாங்கத்திட்டேருந்து ப்ராஜெக்ட் வரும்,
இல்லைன்னா பெரிய பெரிய நிர்வாகத்திலேருந்து ப்ராஜெக்ட் வரும். ஆனால் இந்த துறையை நம்ம இன்றைக்கி 40 வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, பல ஏரியாவில் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆர்கிடெக்ட்ஸ் இன்றைக்கி வந்து கன்சல்டன்சியில் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சப்ளை ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ், இன்டீரியர் டிசைன் அப்படின்னு பல வேலைகள் பண்ண முடிகிறது. அதனால் வாய்ப்பு ரொம்ப இருக்கிறது. கட்டடக்கலைங்கிறது ஒரு பெரிய கலை, இட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. அதனால் பல வாய்ப்புகள் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த தொழிலில் போனாலும் அதில் இஃப் யூ ஆர் குட் எட் இட், there's plenty of opportunity. நம்மளோட திறமையை பொறுத்து இருக்குது, நம்மளோட ஆர்வத்தை பொறுத்து இருக்குது, நம்மளால் என்ன சாதிக்க முடியுங்கிறத பொறுத்து இருக்குது. அதாவது நீங்கள் சொன்னீங்க, அதாவது நம்ம எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் வந்துட்டு நம்ம சிறந்தவர்களாக இருந்தாக்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை காண்பித்து நீங்கள் இந்த துறையில் அடுத்தடுத்த நிலைக்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் அப்பொழுது ஈடுபட்ட போது உங்கள்கிட்ட இருந்த பண்பு நலன்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய இளையோர்கள் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு நலனுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பெரிய வித்தியாசமாக பார்க்குறீங்க? வித்தியாசம் என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்க்கை வந்து வாஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஒரு நீங்களும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தாங்க. ஒரு படிப்புக்கு படிக்கணும் அல்லது ஒரு சாதிக்கணும்னாக்க ஆர்வம் வந்து ரொம்ப இருக்கணும், அதுக்கு முயற்சியும் ரொம்ப இருக்கணும். நான் சிம்பிளாக பேசும்போது சொல்லுவேன், at that time our hunger for success was very high. பசி இருந்துச்சு, இது எப்படியாச்சும் முயற்சி பண்ணி சாதிச்சிடணும், படிச்சிடணும், பண்ணிடணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா இடம் கிடைக்கிறதே கஷ்டம், பணம் கிடைக்கிறது கஷ்டம், அதை படித்து முடிக்கிறதும் கஷ்டம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை என்னென்னாக்க, இந்த நாட்டிலே ரொம்ப காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு, படிக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸும், ஸ்டடி லோன், அது இதுன்னு என்னென்னமோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுது, வீட்டில் இருந்துக்கிட்டு, அம்மா அப்பா வீட்டில் இருந்துக்கிட்டு படிப்பில் அக்கறை குறைச்சலாக இருக்குது. அந்த பசி வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்லோவமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, இந்த 30 வருஷம் 40 வருஷம் ஈடுபாடோட ஒரு இது சாதிக்கணுங்கிறது குறைச்சலாக இருக்குது. அதை நம்ம மாற்றிக்கணும். அது நீங்கள் பார்க்குற பார்வையில் வந்துட்டு ஏன்னா நாங்கள் அதிகம் உங்களுடைய பல பேட்டிகளில் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது நீங்கள் உங்களுடைய பண்பு நலன்களை நிர்ணயித்ததற்கு காரணம் உங்களுடைய ஆசிரியரான தந்தை. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும், ஒரு சிறந்தவர்களாக எந்த துறையில் ஈடுபட்டாலும் சிறந்தவராக வர வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆக ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னாக்கா இந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெற்றோர்களோட பங்கு வந்து பெரிய பங்கு. சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே படிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ எங்கள் தாப்பனார் ஆசிரியராக இருந்ததுனால படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். படிப்புனால் உயர முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பல இது சொல்லி கொடுத்தாங்க. பொறுப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்கணும். ஒரு வேலை பார்க்கணும்னாக்க இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்படி போகிறது, பேங்க் எப்படி போகிறது, தனியாக பஸ்ஸில் எப்படி போகிறது, மார்க்கெட்டில் எப்படி போய் சாமான் வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் பழகிக்கணும். சின்ன பிள்ளையிலே பழகிக்கிட்டோம். நம்மளுக்கு வயசு கூட 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 அந்த பொறுப்பு இருந்துச்சு, ஒரு இதை சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தனால தான் நாங்கள் வந்து கான்ஃபிடென்ஸ் ஆரம்பத்திலே இருந்துச்சு. இப்போ நானே 16 வயசில் ஊருக்கு போனேன் படிக்கிறதுக்கு. அப்போ வந்து தனியாக தான் போனேன். அப்படிங்கும்போது நான் திரும்பி வரும்போது வந்து ஒரு வருஷத்துலேயே தாப்பனார் தவறி போனாங்க. எனக்கு 23 வயசாக இருக்கும்போதே அவங்க தவறி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆரம்பத்தில் கொடுத்த ஆர்வம்,
படிப்பனை, கைடன்ஸ் இதான் என்னை வந்து கை தூக்கி விட்டுச்சு. அப்போ அந்த வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையினுடைய கட்டங்களை வந்து தாண்டி போவதற்கான ஒரு உந்துதலாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டத்து நீங்கள் சொன்னது மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்கின்றது. ஆனால் அதில் வந்து அந்த விடா முயற்சியோடு இருப்பது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அதுன்னு சொல்லிட்டு அதுதான் நம்முடைய சமுதாயமும் கூட இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அது நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். இன்னும் பல துறைகள் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்றலாம் சொல்லப்படுது பாருங்கள். ஆக நீங்கள் உங்களுடைய பார்வையில் நம்மளுடைய சமுதாயம் ஒரு தனித்து இயங்கக்கூடிய, அதாவது சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் என்ன போன்ற விஷயம் இன்னும் தேவைப்படுகிறது? அதற்கு அவங்க எப்படி தயார்படுத்திக்கணுங்க? முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றணும், நம்மளோட பார்வையை மாற்றணும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, அரசாங்கம் எனக்கு உதவும், ஏன் உதவலை, அவங்க ஏன் உதவலை, இந்த அரசாங்கம் இந்த நிர்வாகம் ஏன் உதவலை. எப்போவுமே அடுத்தவங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர சொந்தமாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்ம சமுதாயம் யோசிக்கலை. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால் படிக்க முடியும். படிப்பு இல்லைனாக்க ஒரு தொழில் கற்றுக்க முடியும். ஒரு தொழில் கற்றுக்கினாக்க அதில் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பெரிய படிப்பு படிக்கலைனாலும் ப்ளம்பிங், ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இதெல்லாம் தேவைப்படுது. சம்பாத்தியமும் ரொம்ப கூடிருச்சு. எந்தையோ ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிட்டு அதில் நம்ம வந்து நல்லா முயற்சி பண்ணி நல்ல வேலையாக என்ன சொல்கிறது உண்மையாக உழைச்சாக்க பேரை பிடிச்சிடலாம். பேர் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஆளுங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம பேசுகிற திறமையில் இருக்கணும், பண்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற முறையில் படிப்படியாக வந்துடலாம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சுயமுயற்சியிலே நம்ம சமுதாயம் முன்னேறிடலாம், அடுத்தவங்களை எதிர்பார்க்காம. இதை நான் படிச்சுக்கினது ஒன்று. இன்னொன்று வந்து அடுத்தவங்க நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணுறாங்க, பெர்செப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டில் என்ன ஆகுதுனாக்க ரொம்ப பேர் நம்ம வந்து இந்தியர்கள் பிளான்டேஷன் செக்டர்லேருந்து வந்ததுனால எல்லோரும் நினைக்கிறாங்க இந்தியர்கள் வந்து லேபர் கிளாஸ்லேருந்து வந்தவங்க அப்படின்ட்டு எடை போடுறாங்க. நான் சின்ன பிள்ளையிலே அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு அப்போ வந்து 26 வயசு இருக்கும். அங்கே போய் பார்க்கும்போது இந்தியர்கள் வந்து எல்லாம் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போனவங்க அந்த காலத்தில் 80s ஒன்று அவங்க மருத்துவராக இருப்பாங்க, இல்லைன்னா என்ஜினியராக இருப்பாங்க, பின்னாடி ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. அங்கே வந்து இந்தியர்கள்னாக்க ரொம்ப மதிப்பு கிடைக்கிது அமெரிக்காவில். ஏன்னா சம்பாத்தியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. த டாப் 1% ஆஃப் இன்கம் இன் த யூஎஸ் இஸ் பை இண்டியன்ஸ். அப்படிங்கும்போது நம்ம எங்கே போனாலும் அந்த காலத்துலேயே நான் போகும்போது ரொம்ப மதித்து, நான் போகும்போது ஆர்கிடெக்ட் இதுக்கு தான் போனேன், இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு வேலைக்கு போனேன். அப்போ நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஐடிஎம்மில். அப்போ எங்கே போனாலும் ப்ரொஃபஸர் காசி ப்ரொஃபஸர், எனக்கு வயசே 26 தான். ஆனால் அவங்க கொடுக்குற மதிப்பும் அவங்க கொடுக்குற இதுவும் பார்த்திங்கனாக்க அமெரிக்காவில் அந்த ரெக்கக்னிஷன் இருக்குது. அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நம்மளால் பண்ண முடியும், இந்தியன்ஸ் கேன் அச்சீவ் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு கூடுது. ஆக அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல நம்ம சரிப்படுத்தணும். அது பண்ணாமல் மற்றவங்க செய்யலையே, மற்றவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எப்படி இருக்குனாக்க இந்தியா வந்து உலகத்தில் ரொம்ப பேர்பட்ட நாடாக அமைது. நம்ம இந்தியர்கள் வந்து உலகம் பூரா பெரிய கார்ப்பரேஷன்ஸ்லேயும் பெரிய பெரிய வேலையிலையும் இருக்காங்க. அதனால் இந்தியனோட மதிப்பு உலகத்தில் கூடியிருக்கு. நம்ம மலேசியன்ஸ் இந்தியனாக இருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் நம்ம முயற்சினால் நம்ம சமுதாயத்தை எப்படி மேலே மேலே
போகிறதுன்னு நம்ம நினைக்க வேணும். அதுக்கப்புறம் வேறு யார்கிட்டயாச்சும் உதவி கிடச்சிச்சா அது ஒரு போனஸ். ஆனால் நம்ம முயற்சினால் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சமுதாயம் யோசிக்க வேணும். அதான் நீங்கள் சொன்னது போல் உங்களுடைய துறையில் ஏறக்குறைய 1 விழுக்காடு இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க இந்த ஆர்கிடெக்ட் துறையில். ஆனால் அந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டு மற்ற இனத்தவர்கள்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கீங்க. காரணம் என்னென்னா உங்களுடைய உழைப்பு, நீங்கள் அதில் காட்டிய ஈடுபாடு, இது மிக முக்கிய அம்சமாக இருந்திருக்கிற பாருங்க. ஆக அடுத்ததாக நீங்கள் அதே துறையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிக்கான ஒரு நிறுவனராகவும் அது மிகப்பெரிய 50,000 வீடுகளை கட்டிய ஒரு நிறுவனமாக உருவாக்கியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய சாதனை மிகப்பெரிய சாதனை. அதே அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கும்போதுன்றது இப்போ நிறைய பேர் நம்மளோடவங்களை கூட தொழில் முனைவராக ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது நிறைய பேருக்கு, அதனால் ஈடுபடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் காலகட்டத்திலே வந்து அதில் சந்திக்கக்கூடிய சவால்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கைவிட்டுறாங்க. ஆக இதற்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் இதில் பழுத்த அனுபவம் 44 ஆண்டு காலமாக இதில் இருந்திருக்கீங்க. அதற்கு என்ன காரணம்னா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போது எந்த துறைக்கு போனாலும் we need knowledge. அந்த துறையில் வந்து முதல்ல படிக்கணும். யாரு கீழேயாச்சும் ஒரு திறமைசாலிக்கு கீழே நம்ம அனுபவம் கிடைக்கணும். நம்ம அன்னன்னைக்கும் நம்ம வந்து நாலேஜை கூட்டிக்கிட்டு வரணும். இப்போ எனக்கு இந்த வயசாகவும் இவ்வளவும் தினசரி நான் ஒரு ஃபியூ பேஜஸ் ஆச்சும் புத்தகம் படிப்பேன். பிளேனில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஐ கீப் இன்க்ரீஸிங் மை நாலேஜ். உங்கள் துறை சார்ந்த புத்தகங்களா? இல்லை, பொதுவாக நான் கதை புஸ்தகம் படிக்கிறது இல்லை, சினிமா பார்க்குறது இல்லை, இது ரெண்டும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்னத்தை அனுபவிச்சேன்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலத்தில் நான் ரொம்ப படிக்கிறது வந்து பயோகிராஃபிஸ். மற்ற ஆளுங்களோட அவங்க சாதனை என்ன அனுபவிச்சாங்க, வாழ்க்கையில் என்ன எப்படி உயர்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் பற்றி எனக்கு படிக்க பிடிக்கும். ஆனால் என்னமோ சில நேரத்துக்கு வேர்ல்ட் நியூஸு, இன்றைக்கி நடைமுறை என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று நாலேஜை துறையிலையும் கூட்டணும், மற்ற ஏரியாவிலையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம நாலேஜை. ரெண்டாவது என்னோடய கொள்கை என்னென்னா ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ். நம்ம எந்த துறையில் நம்ம இருந்தாலும் நம்ம அதில் வந்து சிறந்த நிலைக்கு வரணும். அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் குட் அட் இட், நம்ம வந்து இந்தியர்களால் ஒரு பதவி அடையலை, இந்தியர்னால ஒரு சாதனை அடையலை, நம்ம அடைஞ்ச சாதனை வந்து பிகாஸ் வி ஆர் குட் அட் இட். அப்போ எல்லா இனத்து ஆளுங்களும் நம்மளுக்கு மதிப்பாங்க, நம்ம பண்ணுற வேலைக்கு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படித்தான் நம்ம நினைக்கணும். மூணாவது வந்து எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் we need perseverance. கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கைங்கிறது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எங்கேயுமே இல்லை. சுவாமிஜியோட பயோகிராஃபியை படித்தாலும் அவரோட சோதனைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிமாலயாவுக்கும் நான் வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் கூட போயிருக்கேன் ஹெலிகாப்டரில். நோ பிளேஸ் இஸ் as peaceful as one thinks. எங்கே போனாலுமே பிரச்சனைகள் உண்டு, சேலஞ்சஸ் உண்டு, சவால்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம அதை வந்து ஏன் வருது, நம்மளுக்கு ஏன் சவால் வருதுன்னு நினைக்கக்கூடாது. வர்ற சவாலை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், அன்னன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்மளும் ஃப்ளெக்சிபிளாக இருந்து வர்ற சூழ்நிலைக்கு அனுசரித்து போய். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னாக்க, ஆளுங்க வந்து நம்ம தனியாக ஒரு ஐலண்டில் வாழல, பல இனத்த ஆளுங்களோட பல பேரோட நம்ம வாழ்கிறோம். ஆளுங்களோட எப்படி பேசுகிறது, எப்படி அனுசரித்து போகிறது, எப்படி கூட்டாக வேலை பார்க்குறது அப்படின்னு படிச்சுக்கணும். நம்ம ஆளுங்க வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திஸ் ஆல் ஜென்ரல் திங்ஸ். எந்த துறைக்கு போனாலும் இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் பண்ணாக்க நம்ம சமுதாயம் வந்துடலாம்ங்கிற தைரியம் எனக்கு இருக்குது.
அதான் இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க எடுத்து அவருக்கு என்ன அவர் பெரிய பணக்காரர் ஒரு கோடியாக சம்பாதிச்சிருக்காரு அப்படிலாம் நினைப்பாங்க பாருங்கள். ஆனால் இதில் நீங்கள் சந்திக்காத சவால்களும் இல்லை. நீங்கள் முதலையும் சொன்னீங்க, நீங்கள் உண்மையிலேயே மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை சந்தித்து அது கடந்து வந்த ஏதாவது அனுபவங்கள் சொல்ல முடியுங்களா? நம்ம அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம பல அனுபவங்கள் இருக்கிறது. ஐ மீன் எக்கனாமிக் கிரைசிஸ் பார்த்துருப்பீங்க, இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய டவுன் டர்ன் பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல எனக்கு வந்த சவால் வந்து நான் படிக்கிற காலத்திலேயே காலேஜ்லேயே பல சவால். ஒன்று, நம்ம இந்த நாட்டிலேருந்து போகும்போது அப்போலாம் ரொம்ப எக்ஸாம்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஏபிசிடிங்கிற எக்ஸாமில் போவோம். நான் ஃபஸ்ட் இயரில் போய் காலேஜில் படிக்கும்போது என்னோட இருந்த பிள்ளைங்க பல பேர் வந்து டாப் ஸ்காரர்ஸ் இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ். ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு எனக்கு 2 சப்ஜெக்ட் தான் கஷ்டமான சப்ஜெக்ட், ஸ்ட்ரக்சர்ஸும் மேத்தமேட்டிக்ஸும். ஒரு கிளாஸ்மேட் வந்து 3 hour பேப்பரை ஒரே 1 hourல முடிச்சுட்டு வெளில போயிட்டார். 2 பேப்பர்லேயும் 100% மார்க்ஸ். அந்தமாரி காம்படிஷனில் நாங்கள் வந்து சமாளித்து பை தி எண்ட் ஆஃப் இட் எனக்கு காலேஜ்லேயே ஐ வாஸ் அ டாப் ஸ்டூடெண்ட். ஸோ அது ஒரு சவால். திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டில் நான் சொன்ன மாரி 23 வயசுலேயே எங்கள் தாப்பனார் தவறி போயிட்டாங்க. அப்புறம் ஐ டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி, அது 2வது சவால். அப்புறம் பிஸ்னஸ்க்குள்ளே போகும்போது பிஸ்னஸில் மற்ற என்டர்ப்ரனர்ஸ் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ நாங்களும் கஷ்டப்பட்டோம். ஆனால் எனக்கு வந்த சாதனை என்னன்னாக்கா, ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் ஐ வாஸ் க்ரியேட்டிவ். அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது நான் உபயோகப்படுத்தி பல இதை நான் வந்து சாதிச்சிருக்கேன். ஒன்றாவது வந்து ப்ராஜெக்ட் இல்லாத இடத்துலையே ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். 4 பேரை அதை வந்து சேர்த்து ஒரு குழுவாக சேர்த்து ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். அந்தமாரி ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் பல சவால். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம நின்று பிடிக்கணும். நம்ம ஒருத்தராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு குழுவாக இருந்து ஒரு நிர்வாகம் வந்து பல பேர் அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது எந்த சவால் வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தோடு தான் போகணும். போனாக்க இன்னொன்று வந்து நம்ம மனுஷனாக என்னென்னது சாதிக்கிறோமோ, கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்கணும். அவரோட அருளும் என்ன கிடைக்கணும். நம்ம ரொம்ப நாளாகவே நம்மளுக்கு வந்து சாமி மேலே பக்தி இருக்கிறது. அதனால் அந்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சது என்று நான் கூற விரும்புகிறேன். அதான் உங்களுடைய அந்த சொத்துடைமை மேம்பாட்டில் இந்த டமன்சாரா பிரிட்டானா பகுதி வந்துட்டு உங்களுடைய நிறுவனம் உருவாக்கியது. அந்த பெருமை உங்களுக்கு சாரும் நிச்சயமாக. அந்த அடிப்படையில் எடுத்தோ நீங்கள் இப்படியெல்லாம் வணிக ரீதியாக சந்தித்து மிகப்பெரிய சாதனை செய்தது ஒன்று. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சமூக கடப்பாட்டையும் விட்டதில்லை, சமூக சேவையாளராகவும் இருந்திருக்கின்றீங்க. அதனுடைய ஈடுபாடு எப்படி வந்தது? அது ஏன் ஒருவருக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்தில் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, சாதிச்சதுக்கு அப்புறம் வாலண்டரி ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் தாப்பனார் வந்து அப்போ வந்து வாலண்டரி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், டீச்சர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் ஈடுபாடு இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையிலே நான் பார்த்துருக்கேன். நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எஜுகேஷனில் ஒரு ஆர்வம். அதனால தான் நான் கொஞ்ச நாள் சொல்லிக் கொடுக்க போனேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்லேயும் முதல்ல நான் வேலை பார்க்கும்போது எஜுகேஷனில் தான் நான் போய் உதவி பண்ணேன். அப்போ வாலண்டரி ஒர்க்கில் எனக்கு எப்போவும் என்ன எனக்கு தோணும்னாக்க, நம்மளுக்கு இருக்க நேரத்தில் பகுதி நேரம் வாலண்டரி ஒர்க்கு கொடுக்கணும். அதுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தாவே அது பிரச்சனை. நம்ம மனுஷனாக இருக்கும்போது நம்மளோட குறைச்சி சாதனைப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க, உதவி தேவைப்படுறவங்க பல பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நேரத்தாலேயோ அல்லது பணத்தாலேயோ நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட நாலேஜ் இதை வந்து பாந்துக்கணும்.
பல பேரோட பார்த்துக்கினாக்க அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை நாளைக்கு அவங்களுக்கு முன்னேறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் படிப்படியாக ஒவ்வொரு இதுலேயும் நான் மலேசியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தொடர்ச்சியாக பதவியில் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆசியா லெவல்லையும் நான் ஆசியா லெவல்லையும் ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டேன். நான் பல ஆக்டிவிட்டீஸை நான் ஆர்கனைஸ் பண்ணி 86 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. மலேசியாவில் வந்து ஆசியா பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போ என்னைய ஒரு பகுதிக்கு தலைமை தாங்க சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜம்பூரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முதல்ல ஆசியாவில் நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜம்பூரி நான் தான் அதுக்கு தலைமை எடுத்து நடத்தினேன். அது இப்போ 38 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏஷியாவில் பல நாட்டில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அதில் பங்கெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது படிப்படியாக பல இது நம்ம பண்ணி இன்ஸ்டிடியூட்டுக்கும் நம்ம என்ன பணி பண்ண முடியுமோ நம்ம படிப்படியாக பண்ணி நம்மளுக்கும் அதில் அனுபவம் பல இது நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் நம்ம அதுலேருந்து நம்ம அனுபவம் கிடைக்கும். நம்மளுக்கு ப்ரொஃபஷனுக்கும் நம்ம முடிஞ்சதை நம்ம உதவி இருக்கோம். இப்போ கடைசியாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட 40 வருஷம் நான் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பல ஏரியாவில். அதாங்க, நீங்கள் அடைந்த சாதனை வந்து உண்மையிலேயே நம்முடைய சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சாதனை. அந்த வகையில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் கண்டதோ. இதுவரையில் வந்து நம்முடைய அன்பர்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வெற்றி நிச்சயம் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் என்பதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அந்த வகையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்கிறதும் மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களில் உங்களை சந்திப்பாங்க முடியும். நன்றி.